Exercise 13.2. First question. A solid is in the shape of a cone standing on a hemisphere with both their radii being equal to 1 centimeter. And the height of the cone is equal to its radius. Find the volume of the solid in terms of pi. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சாலிட் இருக்குது. அந்த சாலிடோட ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கோன் வந்து ஸ்டாண்டிங் ஆன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஹெமிஸ்பியர் மேலே ஒரு கோன் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த சாலிட் இருக்கு. ரெண்டுத்தோட ரேடியஸும், அதாவது இந்த கோனோட ரேடியஸும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் ஒன்றா இருக்குது. அது 1 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கோனோட ரேடியஸும் கோனோட ஹைட்டும் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது 1 சென்டிமீட்டர்னா இது கோனோட ஹைட்டும் வந்து நமக்கு 1 சென்டிமீட்டர் தான். இப்போ இதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஷேப் வந்து ஒரு கோனு ஒரு ஹெமிஸ்பியர் சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ நம்ம வால்யூம் ஆஃப் த கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் கண்டுபிடிச்சா நம்ம இந்த சாலிட் ஷேப்போட வால்யூமை கண்டுபிடிச்சிடலாம். So volume of the solid is equal to volume of the conical part plus volume of the hemispherical part. So cone oda volume plus hemisphere oda volume add பண்றப்ப நமக்கு total volume of the solid கிடைச்சிரும். cone oda volume க்கு நமக்கு formula தெரியும் இல்லையா? It is 1/3 pi r square h. அதே மாதிரி volume of hemisphere இருக்கும். It is 2/3 pi r cube. இதில் ரேடியஸ் ஹைட் எல்லாமே வந்து நமக்கு 1 சென்டிமீட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். வால்யூம் ஆஃப் த சாலிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பைக்கு எந்த வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். ஸோ இட் இஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 2/3 பை அப்படியே வச்சிடலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பை கண்டுபிடிக்கிறதுனால ஸோ 5 இன்ட்டு 1 த ஹோல் கியூப் பண்ணுறப்ப நமக்கு பை காமனாக இருக்கிற ரெண்டுத்தையும் வெளியில் எடுக்கலாம். ஸோ 1/3 ப்ளஸ் 2/3 பேஸ் இப்போ காமனாக இருக்கா. ஸோ பேஸ் காமனாக இருக்கிறதுனால மேலே இருக்கிறத ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இட் இஸ் 2 + 1 இன்ட்டு 5. ஸோ 2 + 1ன்றப்போ நமக்கு 3. ஸோ 3/3 வந்து நமக்கு கேன்சல் ஆகிட்டோம். இட் இஸ் 5 மீட்டர் கியூப். இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் த சாலிட். கொஸ்டின் நம்பர் 2. Rachel, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with 2 cones attached to its 2 ends by using a thin aluminum sheet. The diameter of the model is 3 cm and its length is 12 cm. If each cone has a height of 2 cm, find the volume of air contained in the model of Rachel made. Assume the outer dimensions of the model to be nearly the same. ரேச்சல் மேக் பண்ண மாடலோட டயக்ராம் இது. ஒரு சிலிண்டர், அதோட 2 எண்ட்ஸ்லேயும் டாப் அண்ட் அஸ் வெல் அஸ் பாட்டம் ஹேண்ட்லேயும் வந்து 2 கோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட டைமென்ஷன்ஸ் 2 கோன்ஸோட டைமென்ஷன்ஸும் சேம் தான். அதனால் நான் ஒரு இதில் மட்டும் டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டல் ஹைட் ஆஃப் த மாடல் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட் ஆஃப் த கோன் வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ இந்த கோன் 2 சென்டிமீட்டர்னால் அதே மாதிரி இந்த கோன் ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ இந்த டோட்டல் ஹைட்லேருந்து நம்ம 2 + 2ன்ற 4 சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் 8 சென்டிமீட்டர் கிடச்சிருது. ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர்ன்றது நமக்கு 12 - 4 இல்லையா? 4ன்றது 2 + 2 ஹைட் ஆஃப் த கோன். நெக்ஸ்ட் டயமீட்டர் ஆஃப் த மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ டயமீட்டர் ஆஃப் த மாடல்னு டோட்டலாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது சர்மௌண்ட்டாக இருக்குது. ஸோ டயமீட்டர் ஆஃப் த கோன் அஸ் வெல் அஸ் டயமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் எல்லாமே நமக்கு ஒன்றா தான் கிடைக்கும். அது வந்து 3 சென்டிமீட்டர். இந்த இடத்துல நான் ரேடியஸ் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இட் இஸ் 1.5 சென்டிமீட்டர்ஸ்னு வருது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? இதுக்குள்ளார இருக்கிற ஏரோட வால்யூம். டைமென்ஷன்ஸ் ஒரு தடவை பார்த்தலாம். ரேடியஸ் ஆஃப் த மாடல் இஸ் ஈக்குவல் டு 3/2, அதாவது டயமீட்டர் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1.5 சென்டிமீட்டர்ஸ். அதே மாதிரி டோட்டல் ஹைட் ஆஃப் த மாடல் 12 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹைட் ஆஃப் த கோன் வந்து 2 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம ஹைட் ஆஃப் த சிலிண்டர் மட்டும் கண்டுபிடிக்கணும். அதில் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஹைட் ஆஃப் த மாடல் மைனஸ் 2 இன்ட்டு ஹைட் ஆஃப் த கோன். ஏன்னா 2 கோன்ஸ் இருக்குது, அதனால் 2 இன்ட்டு நம்ம வரும். 2 இன்ட்டு height of the cone is 2 cm again.
ஸோ இது பண்ணுறப்ப நமக்கு 12 minus 4 is equal to 8 centimeter வரும். ஸோ height of the cylinder வந்து 8 centimeter. Volume of the air in the model is equal to volume of the cylinder plus 2 into volume of cone. ஸோ ஒரு சிலிண்டர் 2 கோன், இதோட வால்யூம்ஸ் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வால்யூம் ஆஃப் த ஏர் இந்த மாடல்ன்றது கிடச்சிரும். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், இட் இஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் கோன், அது 2 கோன்றதுனால 2 போடுறோம். வால்யூம் ஆஃப் 1 கோனுக்கு ஃபார்முலா வந்து 1 divided by 3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு சிலிண்டரோட டைமென்ஷன்ஸ் as well as கோனோட டைமென்ஷன்ஸும் தெரியும். அதை ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ன்றப்ப ரேடியஸ் இஸ் 1.5 இல்லையா, அண்ட் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 8 சென்டிமீட்டர் அண்ட் 2 இன்ட்டு 1/3 பை ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து சேம் தான், ஸோ இட் இஸ் 1.5 the whole square into ஹைட் வந்து ஹைட் ஆஃப் த கோன் வந்து 2 சென்டிமீட்டர்ஸ். இதை நான் ரெடியூஸ் பண்ணுறப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 66 மீட்டர் க்யூப்ன்றது கிடைக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் த ஏர் இந்த மாடல் வந்து 66 மீட்டர் க்யூப். Question number 3. A gulab jamun contains sugar syrup to about 30% of its volume. Find approximately how much syrup would be found in 45 gulab jamuns, each shaped like a cylinder with 2 hemispherical ends with length 5 cm and diameter 2.8 cm. ஸோ இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குலாப் ஜாமுனோட வால்யூமில் 30% வந்து சுகர் சிரப் இருக்குதா சொல்கிறாங்க. அப்போது 45 குலாப் ஜாமுன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் எவ்வளவு சுகர் சிரப் இருக்கும் அப்படின்றது தான் கொஷின். ஓகேயா, ஸோ அப்போ அந்த குலாப் ஜாமுன்றது அது சுகர் சிரப் கண்டைன் பண்ணியிருக்கு இல்லையா, ஒரு ஒன்றுத்துலேயும் 30% இருக்குது. ஸோ 45 குலாப் ஜாமுன்ஸில் எவ்வளோ சுகர் சிரப் இருக்கும், அதான் கொஷின்னு. அண்ட் இப்போ குலாப் ஜாமுனோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலிண்டர் with 2 hemispherical end. ஸோ இதுக்கு முன்னாடி சிலிண்டர் with 2 கோன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போ சிலிண்டர் with 2 hemispherical end. ஸோ ஒரு சிலிண்டர் மேலே 2 ஹெமிஸ்பியர் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ அதோட லென்த் 5 சென்டிமீட்டர், டயமீட்டர் 2.8ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு குலாப் ஜாமுனோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ குலாப் ஜாமுனோட ஷேப் எப்படி இருக்குன்னா, ஒரு சிலிண்டர் 2 சைட்லேயும் ஹெமிஸ்பியர்ஸ் அட்டாச் ஆகிருக்க மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கா. ஸோ இப்போ இதோட வால்யூமை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், அப்புறமேட்டு 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஏன்னா 2 ஹெமிஸ்பியர்ஸ் இருக்குது, நம்ம அதை வந்து 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் 1 ஹெமிஸ்பியர் போட்டுக்கலாம். இப்போ என்ன டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, டோட்டல் லென்த் ஆஃப் த ஜாமுன் 5 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஜாமுன் வந்து and diameter of the jamun 2.8 centimeters கொடுத்துட்டாங்க. diameter 2.8ன்னா ரேடியஸ் வந்து divided by 2 தான் இல்லையா, ரேடியஸ் வந்து நமக்கு 1.4 சென்டிமீட்டர்ஸ் தான். ஸோ ஹெமிஸ்பியருக்கு இது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ் தான். ஸோ ரெண்டுமே வந்து 1.4 சென்டிமீட்டர் தான். அதே மாதிரி தான் கீழேயும் இங்கே 1.4 சென்டிமீட்டர். இப்போது நமக்கு ஹெமிஸ்பியருக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் வேல்யூ மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு வந்து ஹைட் வேல்யூ கண்டிப்பாக தேவை சிலிண்டருக்கு. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஹைட் ஆஃப் த சிலிண்டரை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், டோட்டல் ஹைட்லேருந்து இந்த 2 ஹெமிஸ்பியரோட ஹைட்டை சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு ஹைட் ஆஃப் த சிலிண்டர்ன்றது கிடைக்கிது. ஸோ டோட்டல் ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர், அதுலேருந்து 1.4 ப்ளஸ் 1.4 ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு 2.2 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ 2.2ன்றது ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஃபஸ்ட் டைமென்ஷன்ஸ் பார்த்துருவோம். டயமீட்டர் ஆஃப் த ஜாமுன் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஜாமுன் வந்து டயமீட்டர் டிவைடட் பை 2, அதாவது 2.8 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1.4 சென்டிமீட்டர்ஸ். அதே மாதிரி ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் ஆஃப் த ஜாமுன், இந்த ஜாமுனில் சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் லென்த் ஆஃப் த ஜாமுன் வந்து 5 சென்டிமீட்டர். அதில் இருக்கக்கூடிய 2 ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் ஒரு ஹைட்டு
ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? ஸோ ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸோட ரேடியஸ் ஒரு ஹைட்டு நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ இது ரெண்டுமே போனால் தான் நமக்கு சிலிண்டரோட டோட்டல் ஹைட் கிடைக்கும். ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு 5 - 2.8 இஸ் ஈக்குவல் டு 2.2 சென்டிமீட்டர்ஸ் கிடைக்குது. இது வந்து சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டோட ஹைட்டு. ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் 1 ஜாமன் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் வால்யூம் ஆஃப் 1 ஜாமன் பார்க்குறப்போ volume of the cylinder plus volume of 2 hemispheres இல்லையா? ஸோ இது நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுன் கிடைச்சிரும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். இட் இஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர், ரெண்டு ஹெமிஸ்பியர்ன்றதுனால 2 வெளியில் போட்டாச்சு. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா வந்து இட் இஸ் 2/3 பை ஆர் கியூப். நமக்கு இப்போ டைமென்ஷன்ஸ்லாம் தெரியும், ஜஸ்ட் அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆர் இஸ் 1.4 the whole square and h வந்து height of the cylinder இல்லையா? height of the cylinder வந்து 2.2 centimeter. அதே மாதிரி 2 times of the sphere ஓட volume, it is 2/3 into 5 value அப்படியே வச்சுருவோம். r ஓட value it is 1.4 the whole cube. ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறப்ப நமக்கு 25.05 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னா இது வந்து வால்யூம் ஆஃப் 1 ஜாமன். ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் ஜாமன் கண்டுபிடிச்சோம். இப்போது ஹவு மச் சுகர் சிரப் இன் தட் 1 ஜாமன் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ வால்யூம் ஆஃப் 1 ஜாமன் வந்து 25.05 சென்டிமீட்டர் கியூப். அதில் 30% வந்து நமக்கு சுகர் சிரப் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 30% ஆஃப் திஸ் வால்யூம் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு நம்ம 30 டிவைடட் பை 100 போட்டு அதோட மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? இது மாதிரி பண்ணுறப்ப நமக்கு 7.515 சென்டிமீட்டர் கியூப் கிடைக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு ஜாமனில் எவ்வளோ சுகர் சிரப் இருக்குது. இப்போ 45 ஜாமன்ஸில் எவ்வளோ சுகர் சிரப் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ வால்யூம் ஆஃப் சுகர் சிரப் இன் 45 கிலோ ஜாமன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45 இன்ட்டு வால்யூம் ஆஃப் சிரப் இன் 1 ஜாமன். ஓகே, ஸோ ஆல்ரெடி இது கண்டுபிடிச்சிட்டோம். இட் 7.515 இன்ட்டு 45. அப்போ 45 ஜாமன்ஸில் இருக்கக்கூடிய சுகர் சிரப்போட வால்யூம் வந்து 338.184 சென்டிமீட்டர் கியூப். Number 4, a pen stand made of wood is in the shape of a cuboid with 4 conical depressions to hold the pens. The dimensions of the cuboid are 15 cm by 10 cm by 3.5 cm. The radius of each depression is 0.5 cm and the depth is 1.4 cm. Find the volume of wood in the entire stand. ஒரு வுடன் பென் ஸ்டாண்ட் இருக்குது, அதோட வால்யூம் தான் கேட்குறாங்க. அதோட ஷேப் வந்து கியூபாய்டல் ஷேப்பாக. ஸோ கியூப்க்கான மெஷர்ஸ் கொடுத்துட்டாங்க. 15 × 10 × 3.5 LBH கொடுத்துட்டாங்க. அண்ட் அதில் பென்ஸ் வைக்கிறதுக்காக 4 கோனிக்கல் டெப்ரெஷன்ஸ் இருக்குது. எப்படி பென் ஸ்டாண்டில் பென் வைக்கிறதுக்காக. ஸோ அந்த டிப்ரெஷன்றப்போ அந்த போர்ஷனை இந்த கியூபாய்ட்லேருந்து இந்த 4 போர்ஷன்ஸையும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதோட ரேடியஸ் வந்து 0.5 சென்டிமீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து 1.4 சென்டிமீட்டர். ஸோ 4மே வந்து ஒரே மெஷர்ஸில் தான் இருக்குது. ரேடியஸ் 0.5ம் ஹைட் வந்து 1.4 சென்டிமீட்டர்ஸ்லையும் இருக்குது. கியூபோர்டோட வால்யூம் கண்டுபிடிச்சோம். அதுலேருந்து 4 கோன்ஸோட வால்யூம்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு இந்த வுடன் பென் ஸ்டாண்டோட வால்யூம் வந்து கிடைக்கும். வால்யூம் ஆஃப் த வுட் இன் த ஸ்டாண்ட் பார்த்தோம்னா வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் மைனஸ் 4 × வால்யூம் ஆஃப் த கோன். சரி, நமக்கு டோட்டலாக ஒரு கியூபாய்டு இருக்குது. அந்த கியூபாய்டில் 4 கோன் ஷேப்ஸை கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அப்போ கியூபாய்டோட வால்யூம் minus 4 × வால்யூம் ஆஃப் த கோன் முடிஞ்சது. ஸோ நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கு ஃபார்முலா தெரியும். இட் இஸ் L × B × H மைனஸ் 4 × வால்யூம் ஆஃப் த கோனுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். இட் இஸ் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இல்லையா? ஸோ இப்போ எல்லாமே டைரக்ட் மெஷர்ஸாக கொடுத்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போகலாம். எல் வந்து 15 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் பி வந்து 10 சென்டிமீட்டர்ஸ், ஹெச் இஸ் 3.5. ஸோ இது வந்து வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு மைனஸ் 4 times ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன். ஸோ இங்கே வந்து 1/3 × பை ஆரோட வேல்யூ வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. அது த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் வந்து 1.4, அதுவும் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ரெடியூஸ் பண்ணுறப்போ எனக்கு வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு வந்து 525ம்
வால்யூம் ஆஃப் கோன் வந்து 0.366 சென்டிமீட்டர் கியூப் வருது. ஸோ இன்ட்டு 4 பண்ணுறப்போ நமக்கு 1.46 வருது. அண்ட் வால்யூம் ஆஃப் கியூப் ஆயிலேருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 525 மைனஸ் 1.46 நமக்கு கிடைக்கக்கூடியது 523.54 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் த wood.